குருவி வெடி இதுதான் வந்து ரொம்ப ஆதி காலத்துல வந்து வெடிச்சிட்டு இருக்காங்க மக்கள். குருவி ஒரு 5 to 8 rupees வரை கொடுத்துட்டு இருக்கோம். கீழே ஒன்று வெடிச்சிட்டு அப்புறம் மேலே போய் ஒன்று வெடிக்கும். சங்க சக்கரத்துல பெரிய சைஸ் டிஸ்கோவில் நல்ல பெரிய சைஸா இருக்குது. ஹைட்ரோ ஆட்டம், டைட்டன் பாம், அப்புறம் கிளாசிக் பாம். அதுல ஒரு 4-5 டைப்ஸ் இருக்கு. புஷ்வானத்துல பெரிய புஷ்வானம் அது. பீகாக்னு ஒரு ஐட்டம். மயில் தோகை இருக்கு பாத்தீங்களா? மயில் தோகை எப்படி விரிஞ்சிருக்கு அதே மாதிரி நல்லா சூப்பரா இருக்கும். 30, 60, அப்புறம் 120, 240 வரை இருக்கு நம்மகிட்ட ஷார்ட். 240 வரைக்கும் 240 வரை மல்டி கலர்ல ஸ்மோக் வரும் பாத்தீங்களா? ஸ்மோக் அதான் போட்டோ ஷூட்லாம் வெட்டிங் ஷூட் எடுப்பாங்கல்ல. வெடியோட குப்பை இல்லாம பணமா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா இது வெடிக்கலாம். மணி பேக் டோர் டெலிவரியே இருக்கு. வீட்டுக்கே வந்துரும். சரிங்களா? டைரக்டா நீங்க இந்த மாதிரி பாக்ஸ்ல சேஃபா வந்து கொடுத்துருவாங்க. எல்லாத்துக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இன்றைக்கி நம்ம சிவகாசிக்கு வந்திருக்கோங்க. செம்மையாக இருந்துச்சுல கன்று. சும்மா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்கும். அப்படியே ஓரமாக போட்டுடலாம். கடைக்குள்ளே போட்டால் நிறையா பட்டாசு கடைங்க பட்டாசு வச்சுருக்காங்க. ஸோ பிளாஸ்ட் ஆயிரும்ல, அதனால் பார்த்தீங்கன்னா வந்து ஓரமாக போட்டுடணும். சேஃபாக வந்து பட்டாசு வெடிங்க. ஸோ குழந்தைங்க இருக்கீங்கன்னா பெரியவங்களை வச்சுக்கிட்டு பட்டாசு வெடிங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு காட்டன் ட்ரெஸ் யூஸ் பண்ணுங்கள். இன்றைக்கி நம்ம வந்து சிவகாசியில் ஒரு ஃபேக்ட்ரி அவுட்லுட்டில் இருந்து டேரெக்டாக வந்து ஷாப் வச்சுருக்க ஒரு கடைக்கு தான் வந்திருக்கோம். ஸோ கடைக்கு உள்ளே போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா வந்து கடை அப்படியே பல வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வியூவர்ஸ்க்காக வந்து நிறைய காம்போஸ்லாம் வச்சுருக்காங்க. ஹாய் வெதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஓகே, சூப்பராக இருக்குங்க. உங்கள் பேருங்க? என் பேர் நவீன். ஓகே பிரதர். ஆமாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா வந்து குருவி வெடியிலேருந்து வச்சுருக்கீங்க. இல்லை சொல்லணும், பகலில் ஆரம்பிச்சு வெடியிலேருந்து நைட் வரை எல்லா வெடி இருக்குது. என்ன ரேட்லேருந்து கிடைக்குங்க? அதாவது குருவி வெடி, லட்சுமி வெடிலாம் பார்த்தீங்கன்னா மினிமம் பாக்கெட் 8 to 9 rupeesலேருந்து ஆவரேஜான மக்களும் வாங்கி வெடிக்கிற மாதிரி நிறைய வச்சு. ஓகே. நிறைய இடத்துல என்னென்னா ஆஃபர்ஸ் வந்து 80, 90 எல்லாம் போடுறாங்க. பட் நம்ம பிரதர் என்ன சொன்னாங்கன்னா ரேஞ்சு கூட வச்சுட்டு அவங்க வந்து ரேட்டு கம்மியாக அது ஆஃபர் போடுற மாதிரி சொல்லிருந்தாங்க. நிறைய இடத்துல போடுறாங்க 85-90%. அது வந்து பிசினஸ்க்கு நல்லா இருக்காது. ஓகே. ஸ்டார்டிங் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக 45%. அன்டில் தீபாவளி வரை நம்ம வந்து ஒரே டிஸ்கவுண்ட் தான் கொடுத்துருக்கோம். 45 இப்போ 85 கொடுத்தாங்கன்னா டக்குன்னு நெக்ஸ்ட் மந்த் 60 கொண்டு வருவாங்க. அந்த மாதிரி பிசினஸ் வந்து யாருக்குமே நல்லா இருக்காது. மக்களும் பெனிஃபிட் அடையிறதுக்காண்டி ஆவரேஜாக ஒரு 45%. ஆனால் வந்து ப்ரைஸ் கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இருக்கும். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருப்பேன். நான் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருப்பேன். அதில் போய் செக் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் அழகாக வந்து ப்ரைஸ் லிஸ்ட் எல்லாம் நீங்கள் அதில் பார்த்துக்கலாம். ஸோ பேக்கேஜெலாம் வச்சுருக்காங்க. 2000க்கு நீங்கள் வந்து வாங்கலாம். இது இல்லாமல் வந்து 3000, 5000 சொல்லிட்டு உங்களுக்கு நிறைய பேக்கேஜ் எல்லாம் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ சிவகாசி வந்தாலே வந்து எதையா வெடிக்கணும் போலே இருக்குது. வெளியே வந்து இங்கே வந்து கன்று போட்டாச்சு. ஆமாம், இதுக்குள்ளே வெடிச்சோன்னா அதுக்கப்புறம் நம்ம வெளியே போக முடியாது. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குருவி வெடி இதுதான் வந்து ரொம்ப ஆதி காலத்தில் வந்து வெடிச்சிட்டு இருக்காங்க மக்கள். குருவி சரிங்களா? சூப்பராக. இதெல்லாம் பாக்கெட் நம்ம 8 to 5 rupeesலேருந்து கொடுத்துருக்கோம். 5 to 8 rupees வரை கொடுத்துட்ருக்கோம். ஓகே. நல்லா குவாலிட்டியாக இருக்கும். சிறுசாக இருந்தாலும் சவுண்ட் நல்லா பலமாக இருக்கும். ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி வெடி. லக்ஷ்மி வெடியிலே உங்களுக்கு 3 டைப்ஸ் இருக்குது. ஓகே. இது வந்து 3.5 inch இருக்குது ஹைட்டு. அப்புறம் வந்து 2 inch இருக்குது. ஓகே. இது 2 inch லக்ஷ்மி. 2 inch. அதில் என்ன ரேட்டு வருதுங்க பாக்கெட்? இதெல்லாம் பாக்கெட் வந்து 10 rupees வரும். 10 rupees. ஆமாம். அதுக்கப்புறம் வந்துட்டு இது வந்து அதோட ஹைட் 4 inch லக்ஷ்மி. ஓகே. ஆமாம். இது வந்து லக்ஷ்மி வெடி.
ஓகே. இதுல 3 டைப்ஸ் இருக்கு. ஓகே ஓகே ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ பாம், ஆட்டம் பாம். ஆட்டம் பாம்லேயே ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. ஓகே. ஆட்டம் பாம், ஹைட்ரோ பாம்னு ஒன்று இருக்கு. கிளாசிக் பாம். பாம்னா அது எப்படிங்க? அது வந்து உருண்டையா இருக்கும். உருண்டையா இருக்கும் இல்லையா? அந்த கிரீன் கலர்ல உருண்டையா இருக்கும். ஆமா. ஓகே. இதுல ஹைட்ரோ ஆட்டம், டைட்டன் பாம், அப்புறம் கிளாசிக் பாம். ஓகே. அதுல ஒரு 4-5 டைப்ஸ் இருக்கு. இதெல்லாம் சிங்கம் போட்டா போட்டுருக்கீங்க. ஆமா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய குண்டா இருக்கும். சுத்து வந்து 5, 6, 7 சுத்து இருக்கும். வெட்டிச்சா சும்மா டம் பயங்கரமா இருக்கும். காது கொஞ்ச நேரம் அடைச்சிருக்கு, கிங்கன்னு கேட்கும். ஆமா. அதுக்கு ஒரு மேலே பார்த்தீங்கன்னா 2 சவுண்ட், பகல்ல வெடிக்கிற வெடி. ஓகே. ஃபேன்சிலே 2 சவுண்ட் மாதிரி, பகல்லே 2 சவுண்ட். 2 சவுண்ட். ஆமா, 2 சவுண்ட். கீழே ஒன்று வெடிச்சிட்டு அப்புறம் மேலே போய் ஒன்று வெடிக்கும். 2 சவுண்ட். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இங்கெல்லாம் என்ன வச்சு? ஆமாம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் ஐட்டம்ஸ், ஃப்ளவர் பாட். இது வந்து இப்போ ஃப்ளவர் பாட்லேயே ஒரு 4 டைப் இருக்குது நம்மகிட்ட. பிக்கு, அசோகா, அப்புறம் ஸ்பெஷல் அப்படின்னு 3 டைப் இருக்குது. நிறைய ஹீரோயின் ஃபோட்டோஸ் எல்லாம். ஆமாம், அது எப்படிலாம் கவரணுமோ அப்படிலாம் கவரணும். ஓகே ஓகே. ஆமாம், இப்போ ஃப்ளவர் பாட்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 4 டைப் இருக்குது. ஸ்மாலு, பிக்கு, அப்புறம் அசோகா, அப்புறம் ஸ்பெஷலு. அப்புறம் இதோட ஒரு எக்ஸ்ட்ரா ஒன்று இருக்குது, கலர் கோட்டின்னு சொல்லிட்டு மேலே. ஓகே. அது வந்து பெரிய எக்ஸ்ட்ரா சைஸ் உள்ளது. ஓ, அது நல்லா லார்ஜாக வரும். ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 மினிட்ஸ் கிட்ட நம்ம உட்காந்து அப்படியே ரசிக்கலாம். மேலே 2 நிமிஷம். ஆமாம், 2 நிமிஷம் வரை நல்லா போகும். ஹைட்டுமே நல்லா போகும். ஸோ ஓரளவுக்கு நம்மகிட்ட பிராண்டடும் இருக்குங்க. ஆமாம், எல்லாமே பிராண்டட் தான் நம்மகிட்ட. எல்லாமே டாப் பிராண்டட், சிவாஸில் உள்ள டாப் பிராண்டட் கம்பெனி தான் வச்சிருக்கோம். இதில் வந்து தரச்சக்கரம், சங்கு சக்கரம் தான். சங்கு சக்கரத்துலேயே பார்த்தீங்கன்னா இதுலேயே ஒரு 4 டைப் இருக்குது. எல்லா வெரைட்டிலையும் 4-5 டைப் வச்சிருக்கோம். ஓகே ஓகே. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சுரில்ஸ்னு ஒரு ஐட்டம், நல்லா ஸ்பார்க்லரோட சுற்றும் நல்லா. ஓகே ஓகேங்க. ஆமாம். ஸோ இதுலேயே வந்துட்டு ஒரு 3 டைப் இருக்குது. இதில் பிக்கு, இது வந்து ஸ்பெஷல்னு சொல்லிட்டு. ஆமாம், சேம் தான், கொஞ்சம் சைஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா லார்ஜாக இருக்கும். ஓகே ஓகே. இது ஸ்பெஷல், சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் பிக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஐட்டம் இருக்குது. அப்புறம் அசோகா, இது வந்து பெரிய சைஸ், டிஸ்கோ வீல்னு சொல்லிட்டு. ஓகே. கிரவுண்ட் புஷ் சங்கு சக்கரத்துலேயே பெரிய சைஸ் டிஸ்கோ வீல். பார்க்கலாமா? அழகாக பார்க்கலாம். ஓப்பன் பண்ணுங்க. க்ளோஸில் இருக்கும், ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ பெரிய சைஸுங்க. ஆமாம். ஸோ அது இது வரைக்கும் நானும் பார்த்ததில்ல. ஆமாம். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இங்கே பாருங்கள், நல்லா பெரிய சைஸாக இருக்குது. சுத்தமாக நல்லா செம்மையாக இருக்கும்னு நினைக்கிறேன். செம்மையாக இருக்கும், மல்டி கலரில் இருக்கும். மல்டி கலர். ஓகே. ஸோ நிறையா கிராக்கர்ஸ் பார்த்தீங்கன்னா வச்சுருக்காங்க. இதெல்லாம் நைட்டில் வெடிக்கிறது சூப்பராக இருக்கும். நைட்லேயே பேசிக், இதெல்லாம் பேசிக்கான வெடி. பேசிக் தான் நைட்டில் வெடிக்கிறதுல. அப்புறம் அந்த புது புது ஐட்டங்கள் இந்த பக்கம் இருக்குது. ஓ, குழந்தைங்க இது இந்த ரேக் ஃபுல்லாகவே குழந்தைங்க கவர் பண்ணுற மாதிரி. ஓகே. ஆமாம். இதில் பார்த்தீங்கன்னா கிறிஸ்ன்னு ஒரு ஐட்டம் இருக்குது. ஃபவுண்டைன் பார்த்தீங்களா? புஷ்வானக்கு பார்த்தோம்னா அதே மாதிரி ஃபவுண்டைன் மாதிரி இருக்கும். ஓகே. இது வந்து பார்த்தீங்கன்னா கிளிப்பு சட சட சடன்னு இருக்கும். ஓகே. ஸ்கேட்டரிங் சவுண்டோட இருக்கும். கிறிஸ்லே இது மல்டி கலர் இருக்குது. எல்லோ இருக்குது, கிரீன் இருக்குது. ஓகே. ரெட் இருக்குது. இதில் 4-5 கலர் இருக்குது. ஓகே. இதில் வந்து இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுவும் ஃப்ளாஷ் பாயிண்ட், ஹாட் ஃப்ளாஷ்னு 2 ஐட்டம் இருக்கு. இதுவுமே பார்த்தீங்கன்னா புஷ்வான மாதிரி தான். ஓகே ஓகே ஓகே. ஆமாம். ஸோ டின்னெல்லாம் வச்சுருக்கீங்க? ஆமாம், டின் இருக்கு. ஓகே. டின்னெல்லாம் அங்கே வருங்க, ஃபுல்லாக அப்படியே ஜூஸ் குடிக்கிற டின் மாதிரி ஐட்டம் இருக்குது நம்மகிட்ட. ஆரஞ்சு, க்ரீனு அப்படின்னு சொல்லிட்டு பல கலரில் இருக்குது. ஓகே. கலர் கலராக வச்சுருக்கீங்க. ஆமாம். அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா மெகா ஃபவுண்டைன். ஓகே. பெரிய புஷ்வானத்துலேயே பெரிய புஷ்வானம் அது. ஆமாம். அது ஒரு 2 மினிட்ஸ் to 3 மினிட்ஸ் வரும், நல்லா சவுண்ட் ஹைட்டாக இருக்கும். ஓகே. ஸோ அதேமாதிரி இப்போ நம்ம பேக்கேஜ்ன்றப்போ வந்து இந்த மாதிரி பாக்ஸில் போட்டு கொடுத்துருவீங்க? ஆமாம், பேக்கேஜில் பாக்ஸில் போட்டு. ஸோ ஷிப்பிங்கில் நீங்கள் வந்து வாங்குற மாதிரி இருந்தால் ஷிப்பிங் வந்து உங்களுக்கு ஃப்ரீ இருக்குது. ஆமாம். ஸோ அதேமாதிரி பார்த்தீங்கன்னா வந்து இப்போ டோர் டெலிவரியே இருக்குது, வீட்டுக்கே வந்துடும். சரிங்களா? டேரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி பாக்ஸில் சேஃபாக வந்து கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் இவங்க காண்டாக்ட் பண்ணிங்க டிஸ்பிளேல வர நம்பரை. ஸோ நெக்ஸ்ட்டு இங்கேயுமே வச்சுருக்காங்க. இதில் என்ன இருக்குங்க? இது வந்து பார்த்தீங்கன்னா பீகாக்னு ஒரு ஐட்டம். ஓகே. மயில் தோகை இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஆமாம். மயில் தோகை எப்படி விரிஞ்சிருக்கும் அதே மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். ஓகே. நைட்டு பார்க்க நல்லா சூப்பராக இருக்கும், அழகாக இருக்கும். அழகாக இருக்கும். மயிலோட தோகை மாதிரி நல்லா விரிஞ்சு சூப்பர். ஃபோட்டோ ஷூட்டுக்கு செமையாக இருக்கும். ஆமாம், ஃபோட்டோ ஷூட்டுக்கு சூப்பராக இருக்கும். ட்ரோனுங்களா? ஆமாம், ட்ரோனு. குட்டி பையன் ட்ரோன் கையில் வச்சுருக்கேன் பாருங்க, அந்த மாதிரி தான். ஸோ ஆனால் மேலே போக முடியல. மேலே ஹைட் நல்லா போகும். நல்லா போகும் ஹைட் நல்லா போகும். ஓகே. நைட் டைமுக்கு, அதாவது தீபாவளினால பகலை விட அந்த நைட்டு தான் வேற லெவலில் இருக்கும். ஆமாம். சும்மா கலர் கலராக வந்து உங்கள் வீட்டுக்கிட்ட பறக்க விட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். முக்கியமான நைட் ஃபோட்டோ ஷூட்டுக்கு ரெயின்போன்னு சொல்லிட்டு கலர் ஸ்மோக். ஓகே. மல்டி கலரில் ஸ்மோக் வரும் பார்த்துருக்கீங்களா? ஸ்மோக் அதான் ஃபோட்டோ ஷூட்லாம் வெட்டிங் ஷூட்டாக எடுப்பாங்கல்ல, 4 மல்டி கலர் வரும் அதில். ஓகே ஓகே. ரெயின்போ ஃபார்ம். அதில் நெருப்பு வராது, ஆனால் வந்து உங்களுக்கு ஸ்மோக் மட்டும் கலர் ஸ்மோக் மட்டும். ஓகே. இது ராக்கெட்டு? ஆமாம், இது வந்து ராக்கெட் இல்லை, இதுவுமே ஸ்பின்னர்னு சொல்லிட்டு தங்கு சக்கரம் கீழே ஸ்பின் ஆகும், பம்பர மாதிரி ஸ்பின் ஆகும். ஓ, சுத்தம் பம்பர மாதிரி ஜம்ப் ஆகும். ஓகே ஓகே. ஸ்பின்னர்னு ஒரு ஐட்டம். ஓ, பயங்கரமாக இருக்கே. ஆமாம். இதுலேயே வந்து கோல்டு ரெட் 2 கலர் இருக்குது. ஓகே. ஸோ நம்ம பார்க்குறதெல்லாம் அந்த பேக்கேஜுக்குள்ளே கிடைக்குமா? கண்டிப்பாக கிடைக்கும். கண்டிப்பாக எல்லாமே நார்மலான ரேட்டு தான். ஓகே. எல்லா ஆவரேஜான மக்களும் கண்டிப்பாக வாங்கி என்ஜாய் பண்ணலாம். ஓகே ஓகே ஓகே. ஸோ அந்த பேக்கேஜ்லேயே வந்து உங்களுக்கு எனக்கு வந்து ஒரு 2000 எனக்கு எல்லாமே வேணும் அப்படின்னீங்கன்னா கண்டிப்பாக வந்து கிடைக்கும். அதே மாதிரி ஒரு இல்லை இன்னும் கொஞ்சம் என்னோட ஃபேமிலி பெருசு அப்படின்னா 3000 5000 சொல்லிட்டு பேக்கேஜ் வச்சிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு பேக்கேஜ்லையும் என்னென்ன வருன்றதையும் உங்களுக்கு வந்து தெரியும்னா கண்டிப்பாக வந்து டிஸ்கிரிப்ஷன்லையும் கிடைக்கும். இவங்க வந்து வாட்ஸ்அப்பில் கேட்டிங்கனாலும் அமுச்சு விட்ருவாங்க. சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து உங்களுக்கு பைப் ஐட்டம்.
ஐட்டம்ஸ். பைப்பு இப்போ வந்து நம்ம சங்கு சக்கரம் புஷ்வானம் பார்த்தாச்சு. ஓகே. அப்புறம் ஃபவுண்டைன் ஐட்டம்ஸ்லாம் பார்த்தாச்சு. இது சின்ன பைப்பு. இதெல்லாம் இப்போ பார்க்குற நம்ம பைப் ஐட்டம்ஸ். பைப் ஐட்டம்ஸ் பேசிக் இதுதான், சோட்டா ஃபேன்சி. ஓகே ஓகே. இது வந்து சூப்பராக, ரேட்டு ரொம்ப ரொம்ப கம்மி. இது ஃபங்க்ஷன் சூப்பராக எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷனாக இருக்குது. ஓகே ஓகே. சோட்டா ஃபேன்சி. ஓகே. இதுக்கு அடுத்த சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இது 3 மேரியாஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பாக்ஸில் 3 பீஸ் இருக்கும். 2.5 இன்ச் ஹைட்டு. ஓகே. ஆமாம், நல்லா பெருசாக போய் ப்ராடாக வெடிக்கும். இதுவுமே ஒரு பாக்ஸில் 3 பீஸ் இருக்கும். ஆனால் ஆவரேஜான ரேட்டு தான், நல்லா ஃபங்க்ஷன் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இது ஃபுல்லாகவே வந்து 3 இன்ச் பைப்ஸ். 3 இன்ச் பைப்ஸ். இது உள்ள ஒரு பீஸ் தான் இருக்கும். ஓகே. இது ஹைட் எக்ஸ்ட்ரா ஹைட் நல்லா போயிடும். அதுக்கு மேலே வச்சிருக்கீங்க? ஆமாம், அது ஃபுல்லாகவே 4 இன்ச் பைப்ஸ். 4 இன்ச். ஆமாம், 4 இன்ச் பைப்ஸ். ஓகே. அது எல்லாமே எக்ஸ்ட்ரா ஐபிஎல்ல பார்க்குற மாதிரி நல்லா பிரம்மாண்டமாக இருக்கும். ஒரு கிரவுண்டே கவர் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்கும். ஸோ இதில் என்ன இதெல்லாம் பணம் கொட்டும்ல? ஆமாம், மணி பேங்க்னு சொல்லிட்டு இதில் வந்து உங்களுக்கு குறைஞ்ச ஒரு 1 லட்ச ரூபா இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பா பகல்லே போடலாம் இது. நம்ம ஓகே. இந்த லட்சுமி வெடிலாம் போட்டு பேப்பருக்கு ஆக்குறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி இதே போட்டால் நல்லா என் வீட்டு முன்னாடி நிறைய வெடியோட குப்பை இல்லாமல் பணமாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இதை வெடிக்கலாம். மணி பேங்க்னு ஒரு ஐட்டம் பார்க்குறது நல்லா, வெடிக்கும் போதே சூப்பராக இருக்கும். மேலே இருந்து அந்த ரோஸ் கலர் 2024 பறந்து வரும். நல்லா அருமையாக இருக்கும். நல்லா வெடிச்சுட்டு அப்படியே விட்டுறணும். எல்லாம் வர்றவங்களா காசு இருக்கிறா எட்றான்னு சொல்லிட்டு ஏமாந்துருவாங்க. இது வந்து ஃபோட்டோ ஃப்ளாஷ் தெரியும் உங்களுக்கு? ஆமாம் ஆமாம், ஃபோட்டோ ஃப்ளாஷ் எப்படி இருக்குமோ அதே மாதிரி வரும். ஓகே, செமையா இருக்குங்க. கண்டிப்பா. ஸோ எல்லா ஐட்டமும் அப்போ நம்மகிட்ட இருக்குங்க. ஆமாம், எல்லா ஐட்டம் இருக்கு. ஸோ ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்குங்க. சரிங்களா? நீங்கள் இவங்ககிட்ட கான்டாக்ட் பண்ணி பாருங்க, அப்போ தான் வந்து தெரியும். ஸோ இதெல்லாம் கம்மி பண்ண தப்புங்க. ஆமாம், ஸ்பார்க்லர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் 15 cm இருந்து 50 cm வரை நம்மகிட்ட இருக்கு. ஓகே. இதுலேயே வந்து 3 வெரைட்டி இருக்கு. கிரீனு, ரெட்டு, ஸ்பார்க்லர்ஸ், கலர்னு சொல்லிட்டு 4 வேரியன்ட் இருக்கு. சாட்டை இருக்கா? சாட்டை இருக்கு, ட்விங்க்லிங் சார். ஏன்னா வந்து சாட்டெல்லாம் நம்ம ட்ரீம் தான். அந்த பொட்டு வெடி, சாட்டை, கம்பி மத்தாப்பு இதெல்லாம் வந்து நான் வெடிச்சிருக்கேன். சாட்டையில இது வந்து பெரிய சைஸ் உள்ளது. இது 4 இன்ச் சாட்டை, 4 அடி சாட்டை. இதுல சிறுசு 1.5 அடி சாட்டை இருக்கு. நம்ம லேடிஸ் எல்லாம் சின்ன குழந்தைங்களாம் அப்படி கையில் வச்சுக்கிட்டு அப்படியே வச்சுக்கிட்டு நல்லா இருக்கும். அப்படியே சூப்பராக இருக்கும். ஸோ இப்போல்லாம் சின்ன பசங்க எங்கே தைரியமே எல்லாத்தையும் பாம்பெல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன் சாட்டையில சின்ன சைஸ் 1.5 அடி சாட்டை. ஓகே ஓகே. இதில் குட்டி குட்டி பாக்ஸில் கொடுத்துட்றீங்க. ஆமாம். ஓகே. சின்ன சங்கு சக்கரம்னா இதை வச்சுக்கலாம். ஓகே. ஸோ ஒரு காம்பவுண்ட் எடுத்துட்டிங்கன்னா என்னென்ன இருக்குங்க, எவ்வளோ ஐட்டம் வரும்? அந்த காம்போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஒரு 5 டைப் காம்போஸ்ட் நம்மகிட்ட இருக்கு. ஓகே. பட்ஜெட் பத்மநாபன் காம்போன்னு ஒரு காம்போ. பட்ஜெட் பத்மநாபன். ஆமாம், அது வந்து பட்ஜெட்டோட இருக்கும். 2000 அந்த காம்போ. ஓகே. அதில் வந்து நார்மலாக எல்லாம் சின்ன சின்ன ஐட்டமாக இருக்கும். பகலில் வெடிக்கிற சின்ன சின்ன ஐட்டம், நைட் வெடி சின்ன சின்ன ஐட்டமாக இருக்கும். ஓகே. அது ஒரு சுட்டி டிவி காம்போ. சுட்டி டிவி காம்போன்னு ஒன்று. அது வந்து 2500 ரூபா வரும். ஓகே. அது வந்து குழந்தைங்க, மெயின்லி குழந்தைங்க ஐட்டம் மட்டும் தான். ஆமாம், அவங்க தான் லைக் பண்ணுவாங்க. பக்கத்து வீட்டில் பட்டாசு வெடிக்கிறாங்க, நம்ம வெடிக்கணுமே அப்படின்ட்டு. கண்டிப்பா. ஓகே. அப்புறம் நீயா நானா காம்போன்னு ஒன்று இருக்கு. நீயா நானா, அதாவது பக்கத்து வீட்டுக்காரங்களா இல்லை நானா அப்படின்ற மாதிரி. அது வந்து 3000 ரூபா வரும் நமக்கு. ஓகே. ஆமாம், அதில் வந்து அடுத்து வந்து பாக்கியலட்சுமி காம்போ, அடிதடி காம்போ. இது வந்து பேரெல்லாம் சும்மா பங்கமாக வச்சிருக்கீங்க. ஆமாம், இது வந்து இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்ட் மாதிரி வச்சிருக்கோம். ஓகே. அது வந்து 4000 ரூபாய் வரும் இந்த காம்போ. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேஜிஎஃப் காம்போன்னு ஒன்று இருக்கும். கேஜிஎஃப் இது வந்து 5000. இதில் எல்லாமே பெரிய பெரிய ஐட்டங்களாக இருக்கும். பெரிய ஃபேன்சி பைப்ல இருந்து பெரிய பெரிய துபாயிலேருந்து தூக்கிட்டு வருவார்ல பெரிய கண்ணு, அந்த மாதிரி சும்மா பங்குன்னு இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து நம்ம காமிச்சிட்டு இருக்கோம். ஸோ மேலே இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு ஆமாம் 60 ஷாட்டு, 120 ஷாட்டு, 240 ஷாட் இருக்கு. ஆமாம் 30லேருந்து இருக்குது. 30, 60. ஓகே. அப்புறம் 120, 240 வரை இருக்குது நம்மகிட்ட ஷாட். 240 வரைக்கும் 240 வரை இருக்குது. இதெல்லாம் இது எல்லாமே வந்து 12 ஷாட். 12 ஷாட். ஆமாம் 12 ஷாட். ஓகே ஓகே. இதில் ஹைட்டு கம்மியாக போவானா? இல்லை, ஹைட் நல்லா போகும். ஓகே, ஹைட்டும் நல்லா போகும். ஓகே ஓகே. ஸோ நம்மகிட்ட இருக்க கிராக்கர்ஸ் எல்லாம் வந்து குவாலிட்டி எப்படி இருக்கும்? ஏன்னா சிலது வந்து புஷ்ஷாயிருது. கண்டிப்பாக கண்டிப்பாக. குவாலிட்டியை பொறுத்தவரை காம்பரேஷன் கிடையாது. ஓகே. எந்த குவாலிட்டி பிரச்சனை நம்ம அதுக்கு ரீஃபண்ட் கண்டிப்பாக பண்ணி கொடுத்துருவோம். ஆமாம் கண்டிப்பாக. ஓகே. குவாலிட்டி வந்து கண்டிப்பான முறையில் நமக்கு மேக்ஸிமம் வந்து உங்களுக்கு நல்ல குவாலிட்டியாக வந்துருங்க. வராது. வந்தாலும் நம்ம கஸ்டமர் வீடியோ எடுத்து ஏதாவது நீங்கள் அதை வீடியோ எடுத்துக்கோங்க. ஒவ்வொரு கிராக்கும் வெடிக்கும் போது போட்டு பார்க்கும்போது வீடியோ எடுத்துக்கலாம். இது கிளைம் பண்ணால் நம்ம வந்து ரிட்டன் ரீஃபண்ட் கொடுப்போம். கண்டிப்பாக. அதே மாதிரி அன்பாக்ஸ் பண்ணும்போது ஒரு வீடியோ எடுத்துக்கோங்க. ஏதாவது மிஸ் ஆக வாய்ப்பு இல்லை. மேக்ஸிமம் அப்படி இருந்தாலும் கூட கண்டிப்பாக வந்து உங்களுக்கு அதுக்குமே கிளைம் பண்ணிப்பாங்க. சரிங்களா? ஸோ எல்லாத்தையுமே வந்து நம்ம இன்றைக்கி வந்து பார்த்துருக்கோம். ஸோ இது ஜஸ்ட்டு வந்து ஒரு சாம்பிள் தான். அதே மாதிரி பாக்கெட்டில் கூட போட்டு வச்சுருக்கோம். அது பிஜிலி வெடி. இதெல்லாம் பிஜிலி வெடிங்களா? ஒத்த வெடி இருக்குல்ல, வேறுங்க ஒவ்வொரு வெடியாக இருக்கும். இதெல்லாம் வந்து அந்த மாறி படத்தில் வந்து டைம் பாஸ் இப்படி வெடிக்கிறது, டப்பு 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 டப்புன்னு வெடிப்பா அப்படி இல்லை, அந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நாங்களாம் இதெல்லாம் என்ன பண்ணுவோம்னா அப்படியே செகதிக்குள்ளே வச்சு அப்படியே வெடிப்போம். சரிங்களா? அப்படி தெரியும். சும்மா சிவகாசியே வந்து சூப்பராக இருக்குது நைட் டைமில் அப்படியே பார்க்கும்போது. எங்கே பார்த்தாலும் கடையாக இருக்குது. எப்படி முருகர் இப்போ இவ்வளோ ஷாப்புங்க இருக்குது, எப்படி க்ரௌடு கடைசி டைமில் டேரெக்டாக வந்துருவாங்களா? எல்லாமே இப்போ வந்து மேக்ஸிமம் கஸ்டமர் யாருமே நேரில் வர்றதில்லை. எல்லாமே ஆன்லைன் தான் உங்களுக்கு. ஒன்ஸ் நம்ம லிஸ்ட்டை பார்த்து நம்ம ஆர்டர் பண்ணியாச்சுன்னா டேரெக்டாக அவங்க வீட்டு டோர் ஸ்டெப்லேயே போய் டெலிவரி ஆகிடுது. அதனால் வந்து யாரும் அலைய தேவையில்லை. மொபைல் டெக்னாலஜி இருக்கனால நம்ம ஈஸியாக பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். கடைகள் நூற்றுக்கணக்காக இருந்தாலும் நீங்கள் கன்ஃபியூஷன் ஆக தேவையில்லை. ஆனால் வந்து
இங்கே இந்த ஷாப்பில் கொடுக்குற ஆஃபர்லாம் நீங்கள் பர்சனலாக வீட்டில் உட்காந்துட்டு ஆர்டர் பண்ணிக்கலாம். தீபாவளி டைமில் இருந்து துணி எடுக்கிறக்கார நம்ம அலைஞ்சிட்டு இருப்போம் அப்படின்ட்டு அந்த டைமில் வந்து பட்டாசுக்குன்னு டைமை ஒதுக்க தேவையில்லை. சரிங்களா? இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு நம்பர் கால் பண்ணுங்கள். உங்களுக்கு லிஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் போட்டு விட்றாங்க. அந்த லிஸ்ட்டை பார்த்துட்டு எவ்வளோ அந்த ப்ரைஸ்ன்றது செக் பண்ணிக்கலாம். அழகாக வந்து இந்த மாதிரி பாக்ஸ் வந்து உங்கள் வீட்டுக்கே வந்துடும். சரிங்களா? வீட்டுக்கு வந்தோடனே தீபாவளி வரைக்கும் வந்து இந்த பாக்ஸை வந்து குழந்தைகிட்ட காமிக்காதீங்க. அப்புறம் முதல் நாளே உங்களுக்கு தீபாவளி ஆயிரும். சரிங்களா? அதேமாரி பார்த்தீங்கன்னா நம்ம வியூவர்ஸ் நைட்டு தூங்க விடாமல் கால்லாம் பண்ணுவாங்க. ஸோ ஒரு டைம் மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா அந்த டைம் வந்து நம்ம சொல்லிடலாம். கண்டிப்பாக அந்த டைமுக்குள்ளே கால். கண்டிப்பாக இப்போ ஆன்லைன் ஆர்டர்லாம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9 to ஈவினிங் 5 வரை எடுக்கிறோம். மார்னிங் 9 to ஈவினிங் 5 வரைக்கும் த்ரூ கால். இப்போ நம்ம கால் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம். அதர் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆர்டர் செலக்ட் பண்ணி எங்களுக்கு வாட்ஸ்அப் போட்டிங்கன்னா நாங்களே பார்த்து உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவோம். கண்டிப்பாக. ஸோ கால் டைம் வந்து மார்னிங் 9 to ஈவினிங் 5 o'clock வரைக்கும். அதுக்கு மேலே வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணால் மெசேஜ் எந்த டைம்னா நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் ரீப்ளே பண்ணுவாங்க. ஏன்னா வந்து சிவகாசி பொறுத்தவரை சீக்கிரமாகவே ஷாப் க்ளோஸ் பண்ணுவாங்க. பட் சீசன் நெருங்கும் போது இப்போ தீபாவளிக்கு ஒரு 2 நாளைக்கு முன்னாடியெல்லாம் ஓப்பன் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இங்கே க்ரௌடு ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து சீக்கிரமாக நீங்கள் கால் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாதிரி இப்போ ஒர்க்குக்கு ஈவினிங் தான் முடிச்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரி இருக்கீங்கன்னா நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் மெசேஜ் பண்ணலாம். சரிங்களா? வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கனால ரீப்ளே பண்ணிடுவாங்க அவங்களே. இல்லை கால் பண்ண சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா கூட அடுத்த நாள் வந்து இவங்க பார்த்துட்டு கால் பண்ணிடுவாங்க. சரிங்களா? 24 hours ரெஸ்பான்ஸ் பண்ணிடுவாங்க. என்னோட வியூவர்ஸ்க்கு நான் சொல்கிறது என்னன்னா சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. சரிங்களா? பார்க்குறதுக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கும். நீங்கள் தீபாவளி டைமில் இங்கே கடையே காலியாக இருக்கும். சீக்கிரமாக ஆர்டர் பண்ணிக்கோங்க. இப்போ கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஷாப்போட அட்ரஸ் நம்பர்லாம் கொடுத்துருக்கேன். டேரெக்டாகவும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இல்லைனா நீங்கள் ஆன்லைனில் பண்ணிக்கலாம். ஆன்லைன் தான் எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட்டுங்க. சரிங்களா? ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? கண்டிப்பாக லாஸ்ட் டைம் ரஷ் அவாய்ட் பண்ணலாம். ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸ் முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணிங்க. ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஈஸியாக இருக்கும். கண்டிப்பாக. ஸோ ஃப்ரீ ஷிப்பிங் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டோர் டெலிவரி இருக்குது. ஃபுல் டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் இவங்களை வந்து கான்டாக்ட் பண்ணிங்க. சரிங்களா? கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஈனோட ரிவ்யூ பண்ணுங்கள். தமிழ் வாகர் பாய்.